அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நீதியாகிய ஈவு, இதை மூலம் கவனிப்போம். தி கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. நீதியாகிய ஈவு, எல்லாரும் சொல்லுவோம் நீதியாகிய ஈவு. பாருங்க, ஈவுன்னு சொன்னா இலவசம். அதான் அந்த இலவசத்தை பற்றி சொன்னேன் இல்லை. இலவசம்னு உடனே ஜனங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது பாருங்க. இலவசம்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். ஒரு விசுவாசியா இருக்கிற நீங்கள் பாவம் செய்றீங்கன்னு வைங்க, என்ன சொல்லிருக்கு? 1 யோவான் 1:9 உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் உங்களை சுத்திகரித்து கழுவ நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார் இல்லையா? அறிக்கையிட்டால் உங்களை சுத்திகரித்து அவர் கழுவிடுறாருன்னு சொல்லி இருக்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்க எப்படின்னா, இந்த பாவம் அவ்வளவு சுலபமா எப்படியா மன்னிக்கப்பட முடியும்? அவங்க என்னது இது, சும்மா இப்போ அறிக்கை செய்தால் அவர் கழுவி சுத்திகரித்து எல்லாம் ஓகே பண்ணிடுறாராக்கும். அவ்வளவு சுலபமா எப்படி பண்ணணும்? பின்ன எப்படிங்க பண்ண போறீங்க? இல்லை, அதுக்காக நாம அவஸ்தைப்படணும். பாவம் செய்தவன் இதுல நிறைய விசுவாசிகளுக்கு நம்பிக்கை. பாவிகளை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. எதுக்காக நேசிக்கிறாரியா? என்கிட்ட ஒரு நன்மையும் கிடையாது, நான் கொலைகாரனாச்சே கொள்ளைக்காரனாச்சே, நான் இப்படியாச்சு அப்படியாச்சு. ஆனால் தேவன் நல்லவராச்சே, ஆகவே தான் நேசிக்கிறார். இதுதான் நற்செய்தி. ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தின் பிடியில் அகப்பட்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு உள்ளத்தில் குற்ற உணர்வு உள்ளவனாய் தேவனிடத்தில் வர முடியாமல் பயந்து கொண்டிருக்கிறான். வந்தா அவனை பூச்சாண்டி காமிக்கிறது. நம்ம அவனை போட்டு உருட்டி பரட்டி எடுத்து அவன் உண்டு இல்லை நாய் ஐயோ அப்படின்னு ஆயிடுறான். இது நற்செய்தி. ஏன் என்று சொன்னால் பாவிகளை நீதிமானாக்குகிறவர் இவர். இருக்கீங்களா? அப்போ இலவசம்னு ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அநேகம் பேருக்கு. ஏனென்று சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க பாவ மன்னிப்பு அவ்வளவு ஈஸியாக வந்துருமான்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது 103ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் விலக்கி இருக்கிறார். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம்? என்லெஸ் டிஸ்டன்ஸ். அவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டார். அளவற்ற தூரத்திலே கொண்டு போய் விட்டு எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டார். திருப்பி அது ஒன்றா வரவே முடியாது. எபிரேயர் 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது, he remembers it no more. அதை அவர் இனி ஒருபோதும் நினைவு கூறுவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இனி அவர் என்னுடைய பாவங்களை நினைவு கூறுவது இல்லை. அப்போ நான் கேட்குறேன், நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்க சொன்னால், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி. வேற ஜெபம் இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஜெபத்தை 1000 முறை பண்ணலாம், 1000 நாட்கள் பண்ணலாம், 1000 மணி நேரம் பண்ணலாம். ஆனால் அந்த ஜெபத்தை ஒரு நிமிஷம் கூட பரலோகம் அங்கே இந்த ஜெபத்துக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. கர்த்தர் உங்களுடைய பாவங்களை நினைவு கூறுவதில்லைன்னு சொல்லிட்ட பிறகு இந்த பேச்சு அங்கே பரலோகத்துக்கு அனுமதி கிடையாது. உங்கள் பாவத்தை குறித்த பேச்சுக்கு பரலோகத்தில் மதிப்பே கிடையாதுங்க. பரலோகம் அப்படி காது திருப்பிக்குது. ஓன்னு கத்திட்டு இருக்கிறான், நான் பாவி நான் பாவி, நான் அழுதுட்டு இருக்கிறான். கிடக்கட்டும், நாம் என்ன பண்ணுறது? இவன் இன்னைக்கெல்லாம் அழுதாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. பரலோகத்தில் இந்த ஜெபத்துக்கு இடம் இல்லை. அங்கே எல்லாம் வால்யூமெல்லாம் லோவ் பண்ணிடுறாங்க. அங்கே அந்த சத்தம் கேட்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், உங்களுடைய பாவத்தை இனி நினைவு கூறுவதே இல்லை. நினைவு கூறுவது இல்லைன்னு சொல்றது அவருக்கு நீங்கள் நினைவுபடுத்துறீங்களா? அதை பரலோகம் அனுமதிக்காது. உங்களுடைய சத்தத்தை அப்படியே அமிழ்த்தி போடும் பரலோகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்கே ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே. பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா என்ன ஜெபம்! இது மாதிரி ஜெபம் பண்ணால் எவ்வளோ நேரம் வேணா விடலாம் ஜெபத்தை. எப்படிப்பட்ட ஜெபம் பரலோகத்தில் அனுமதி பெற்றிருக்கிறது? ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்தவன். பாவிகளை நீதிமானாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவியாக இருந்த என்னை இன்னைக்கு நீதிமான ஆக்கி இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை அளவற்ற ஐஸ்வரியத்தை எனக்கு தந்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பு என்னை பெரியவனாக்கி இருக்கிறது, உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் பண்ணுங்க, பரலோகமும் தேவதூதர்களும் எல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ
இப்போ எவ்வளவு பேர் பரலோகமே கேட்காத ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரலோகம் கேட்க மறுக்கிற ஜெபத்தை உபவாசம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நாள் கணக்கில். ஏன்னு சொன்னா இந்த பாவ உணர்வு பெருகி கிடக்கிறது. நான் சொல்லுகிறேன், செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமா நாம பாடுபட்டே ஆகணும் அப்படின்னு சிலர் அந்த கொள்கையை தளர்த்தி கொள்ளவே மாட்டாங்க. நான் இன்றைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணால் கூட அவங்க இதையும் கேட்டு அங்கே போய் சொல்கிறாரு, இருந்தால் கூட எங்கள் இது இது பெட்டர், அதிலே இருந்துக்கிறேன். நான் பாவம் செஞ்சால் பாடுபட்டு தான் ஆகணும். பாடுபட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, செஞ்ச பாவத்துக்கு பாடுபட்டாச்சு அப்படின்னு. இது ஒரு சாடிஸ்டிக் இது. தங்களையே சவுக்கால் அடிச்சுக்கிற ஒரு மக்களாக இருக்கிறாங்க. தங்களையே போட்டு தலையிலே அடிச்சுக்கிறது, தலையிலே மண்ணை வாரி கொட்டிக்கிறது, தங்களையே அப்படியே புழுதியை வாரி இறைச்சிக்கிறது, தங்க மேலேயே வச்சுக்கிட்டு பரவாயில்ல நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம அனுபவிச்சாதுன்னு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளவு புழுதியை வாரி உங்கள் மேலே இறைச்சி உங்கள் தலையிலே தட்டி உங்களை சவுக்கால் அடித்து உங்களையே நீங்கள் பாவின்னு சொல்லி நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக சஃபர் பண்ண பிறகும் நீங்கள் ஏற்கனவே நீதிமானாக இருந்ததை காட்டிலும் இன்னும் ஒரு அவுன்ஸ் கூட இன்னும் அதிக நீதிமானாக இல்லை. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட். வேணும்னா பாடுபடுறதுனா பட்டுக்கிட்டு போங்க. அப்படி பட்டுதான் போவேன்ற கிறிஸ்தவர்களையும் நான் நேசிக்கிறேன். ஒரு குடும்பம்னா ஒரு சகோதரர் எப்படி இருக்கிறாரு, ஒரு சகோதரி அப்படி இருப்பாங்க, ஒரு சகோதரர் எப்படி, என்ன பண்றது? பரலோகமே ஆண்டவரே என்ன சொல்றாரு, சரி உன் ஜாபெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு நேரம் நீ பண்ணிட்டு ஒரு புள்ள இப்படி தான் இருக்குது, அடங்காப்பிடாரியா இருக்குது. நான் நீதிமான்னு சொன்ன பிறகு அந்த பேர் எனக்கு வேணான்னு நிற்குது. அதை வாய் திறந்து சொல்கிறதே கிடையாது. நான் என்ன பண்ணேன், பரலோக பிதா என்ன பண்ணுறாரு, சரி நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசாமல் இருக்கார். நான் அவர்களை வெறுக்கிறது இல்லை, நான் அவர்களை நேசிக்கிறேன். ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன், அவ்வளவு பாடு நீங்கள் பட்ட பிறகு அது உங்களை ஏற்கனவே நீங்கள் நீதிமானாக இருந்தீங்களா அதை விட கொஞ்சம் ஒரு அவுன்ஸாவது அதிக நீதிமானம் ஆக்கியிருக்குதா? கிடையவே கிடையாது. அப்போ எவ்வளவு வேஸ்ட்டுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பாடுகளை படுவதை காட்டிலும் தேவனே பாவிகளை நீதிமானாக்குகிற தேவனே, என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து என்னை கழுவினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் அறிக்கை செய்தேன், விட்டு விட்டேன், என்னை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற அப்படி சொல்லுகிற ஆளை பரலோகமே கவனிக்கிறது. அப்படிதான் விசுவாசம் வேலை செய்யணும் பாருங்க. விசுவாசத்துக்கு 3 காரியம் அவசியம். 1, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் அதை நான் பார்க்கணும். 2வது, அதிலிருந்து நான் எதை சூஸ் பண்ணிக்கிறேன், எதை எடுத்துக்கொள்கிறேன், என்னுடையதாக்கி கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க, என்னத்தை எடுத்துக்கொள்கிறேன். பஃபேல போய் சாப்பிட்டீங்கன்னா நிறைய வச்சிருக்கிறாங்க, எனக்கு என்ன வேணும் போய் எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை. நான் எனக்கு என்ன, நான் எல்லாம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, நான் எப்போ வேணா எடுத்து சாப்பிடலாம். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு பாருங்க எப்படி சாப்பிடணும்னு. நான் போன உடனே எதையாவது ஒரு நல்ல ஐட்டம் பார்த்தேன், அதை நிறைய போட்டு சாப்பிட்றது, அப்புறம் மீதி ஒன்றுத்துக்குமே இடம் கிடையாது. ஒருத்தர் சொன்னார், தப்புப்பா இது சாப்பிட்றது, கொடுத்த காசுக்கு நீ சரியாக சாப்பிட்றது இல்லை, மொத்தமாக 500 ரூபா 600 ரூபா வாங்கிடுறான், அந்த காசுக்காவது ஒரு சரியாக சாப்பிட வேணாமா, காசை வேஸ்ட் பண்ணுறேன்னாரு. எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுத்தரேன்னாரு. சொன்னார், முதல்ல என்ன பண்ணி இவ்வளோ உண்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க. எதுக்கு? டேஸ்ட் பண்ணுறதுக்கு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் எடுத்து லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சின்ன சின்ன ஸ்பூனில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் எது பிடிக்குதோ அதை 2வது ரவுண்டு இந்த பிளேட் அப்படியே விட்டுட்டு 2வது போய் எது பிடிக்குதோ அதை மட்டும் மார்க் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். அப்போ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. தேவன் சொல்லுகிறார், சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற பந்தி தான் இந்த சிலுவையின் மூலமாக உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள். இதில் பங்கு பெறுவதற்கு நமக்கு தகுதி உண்டு. இது எல்லாம் நமக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், செழிப்பு, சமாதானம், நிம்மதி, வாழ்வு, ஆவி, ஆத்மா, சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கையின் பிரயாசத்தில், எல்லாவற்றிலும் வாழ்வு எல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதெல்லாம் அப்படி தான் பேசுகிறார் பாருங்க. ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாயாக, அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இன்மையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். கர்த்தர் இதெல்லாம் இக்னோர் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் வேணாம் இது போதும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. சகலவித பொருட்களும், அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும், ஆவிக்குரிய பொருட்கள், சரீர பிரகாரமான பொருட்கள், எல்லா விதமான பொருட்களும் நிறைந்திருக்கும். அப்போ கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கணும்னு பார்க்குறாரு, எல்லாத்துலேயும் வச்சிருக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்,
நான் எதை எடுக்க போகிறேன்றது முக்கியம். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் என்பதை பார்க்கணும். நான் என்ன எடுக்க போகிறேன்றதை தீர்மானிக்கணும். அதன் பிறகு நான் இன்னொரு காரியத்தை செய்யணும். அது என்னன்னு சொன்னால், நான் அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னு தீர்மானிச்சிட்டேன்னு சொன்னால், அதை சொந்தமாய் அனுபவிக்கிறவனு போல, அதுக்கு உரிமையாளன் போல நான் நடந்து கொள்ள வேண்டும். There must be action that accompanies. ஃபெய்த்துக்கு அப்போ ஆக்ஷன் கூடவே வரணும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உண்மையாகவே விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசம் என்கிறது ஒரு ஆக்ஷன். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால், அப்போ நான் இனி நான் பாவின்னு ஜெபம் பண்ணுவேன் கூடாது. எதை விசுவாசிக்கிறேன்னா, நான் நீதிமானுங்கிறத விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயில் வரவே கூடாது. ஏன்னா அப்போ விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இல்லை பிரதர், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். விளங்குது. இல்லை விளங்கலை பிரதர். இல்லை பிரதர், இல்லை இது பழக்க தோஷம் பிரதர். அதுதான் அந்த பழக்க தோஷத்துக்கு மேலாக இந்த கற்றது இந்த தேவனுடைய வார்த்தை மேலோங்கும் போது தான் இருதயம் உறுதிப்பட போகுது. இல்லைன்னா பழக்க தோஷத்தில் தான் உறுதியாக இருக்கும் இருதயம். அப்போ என் வாயை திறக்கும் போது என்ன வர வேண்டும்? நான் நீதிமான் என்கிறது தான் வர வேண்டும். என்னுடைய குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பினுடைய உணர்வு, மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, இவைகளுக்கு அந்த வாழ்க்கையில் இடமே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், தேவன் முன்பாக நான் ஒன்றும் இல்லை, அருகதையற்றவன் இப்படியே சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னால், அவன் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் கிடையாது. அவனுக்கு அந்த ஒரு மெய்யான கிறிஸ்தவனை போல் அவன் நடந்து கொள்ளவில்லை. உங்கள் சொந்த பிள்ளை, நீங்கள் பெத்த பிள்ளை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட அப்பா ஒரு 10 பைசா பிச்சையாக கேட்குறேன் கொடு அப்படின்னா எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டில் எவனா பாத்திராதபடிக்கு வாயை பொத்தி கூட்டு போய் உள்ளே கூட்டு போய் தலையிலேயே 2 போட்டு எப்படி பேசணும்னு முதல்ல கற்றுக்க. மானத்தை வாங்காத உலகத்துக்கு முன்னால. இல்லையா? எனக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லைப்பா, உங்கள்கிட்ட சோறு சாப்பிட்றதுக்கே எனக்கு தகுதியே இல்லை. எந்த பிள்ளையா சொல்றது பார்த்துறீங்களா? அந்த புள்ள என்ன சொல்லுது? சாப்பாடு ரெடியா? ஏன் இன்னும் ரெடி இல்லை? இன்னைக்கு ஏன் சிக்கன் செய்யல? அந்த பிள்ளையுடைய இதை பாருங்க. இன்னைக்கு ஏன் சிக்கன் செய்யல? அது என்னமோ ரைட் ராயலா தன்னுடைய உரிமை மாதிரி. நான் சொல்லுகிறேன், எனக்கும் உங்களுக்கும் பல உரிமைகள் உண்டு. நல்வாழ்வு என்னுடைய பிறப்புரிமை, சுகம் என்னுடைய பிறப்புரிமை, செழிப்பு என்னுடைய பிறப்புரிமை, சமாதானம் என்னுடைய பிறப்புரிமை, வாழ்வுள்ள குடும்பம் என்னுடைய பிறப்புரிமை, தொழிலிலே வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. தேவனால் பிறந்த எனக்கு அது என்னுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. ஆகவே நான் எப்படி இருக்க வேணும்? அது எங்க? அது என்னுடையது, அதுதான் என்னுடையது, அதுதான் எனக்கு வேணும். அப்படித்தான் நான் பேச வேணுமே ஒழிய, எனக்கு அருகதையே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அது இந்த கெட்ட குமாரனுடைய பேச்சு. அது நான் வேலைக்காரனாவது இருந்துக்கிறேன், பண்ணியும் கூடவாது இருந்துக்கிறேன், நான் இப்படி இருந்துக்கிறேன், அப்படி இருந்துக்கிறேன். இதெல்லாம் இவன் பேச்ச ஒழிய பிதாவானவர் ஒருபோதும் அப்படி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை வைக்கவே இல்லை. ஒன்றும் இல்லை, அவன் திரும்பி எந்திரிச்சு போய் பிதாவனத்தில் சேர்ந்த உடனே அவனுக்கு ஒரே வெல்கம். சட்டையை மாற்றினாங்க, செருப்பை மாட்டினாங்க, மோதிரத்தை மாட்டினாங்க, ஆட்டுக்கடாவை அடித்தாங்க, பெரிய பிரியாணி விருந்து பண்ணப்பட்டதுங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கொண்டாடினார்கள். ஏனென்றால் பிதாவானவர் இவன் பார்க்கறது போல ஒரு நாள் அவனை பார்த்ததே கிடையாது. இவ்வளோ காசை கொண்டு போய் செலவழிச்சு உனக்கு சாப்பாடு ஒரு கேடா, எந்திரி அப்படின்னாரா? இவ்வளோ பாதி சொத்தை கொண்டு போய் நாசம் பண்ணிட்டு வந்தியே, எதுக்கு வந்த? எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்டாரா? கிடையாது. வந்தியா வா, இருக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தம். பாதி அழிச்சாச்சே, மீதி பாதி இருக்கிறதெல்லாம் இவனுக்கு தான் சொந்தம், அதுலேயும் பங்கு உண்டு, வா அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார வைத்து அவனை சாப்பிட வைக்கிறார். இருக்கீங்களா? அப்போ கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் கவனிங்க. ஒரு நாளும் அவர் நீங்கள் உங்களை குறித்து பாவி பாவின்னு எண்ணுகிறீர்கள், அப்படி அவர் எண்ணுகிறதே கிடையாது. நாம் பாவி பாவின்னு எண்ணுகிற வரைக்கும் நம்முடைய லெவல் தான் குறைவாகுது, நம்முடைய விசுவாச லெவல் குறைவாகிறது, நம்முடைய அச்சீவ்மெண்ட் லெவல் குறைவாகிறது, நம்முடைய சாதனைகள் அற்று போகிறோம், பலனற்று போகிறோம். நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒழிய வேற ஒன்றும் கிடையாது.
ஆனால் நாம் என்றைக்கு நாம் நீதிமான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நாம் எழும்ப ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தில் தைரியம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். தேவனிடத்தில் செல்ல ஆரம்பிக்கிறோம். தேவனோடு நடக்க ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிக்கிறோம். வெற்றியை எடுக்க ஆரம்பிக்கிறோம். இது நம்முடைய பிறப்புரிமை என்று விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா இருப்பது நம்முடைய பிறப்புரிமை என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். இருக்கீங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? உங்களுக்கு பிறப்புரிமை. எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நல்வாழ்வு ஆவியிலேயும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் கையின் பிரயாசத்திலும் எல்லாவற்றிலும் நல்வாழ்வு என்னுடைய பிறப்புரிமை. நான் தேவனுடைய பிள்ளை. இது என்னுடைய பிறப்புரிமை. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு சொந்தம் இது. அதை நான் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்கிறேன். அதை தெரிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தைகளை என்னுடைய வாயிலே என்னுடைய இருதயத்திலே நான் வைக்கிறேன். அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னைக்கு விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு இலவச ஈவு, ஃப்ரீ. இதை பெறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அவர் பண்ணியிருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தான். அதான் விசுவாசம். அவர் உங்களுக்கு பேர் கொடுத்துட்டார் நீதிமான். எத்தனை பேர் இன்றைக்கி இனிமேல் நீங்கள் சொல்ல போகிறீங்க நான் நீதிமான் என்று? ஒரு தடவை வாயை திறக்கும் போது நான் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நீதிமானாக்குன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவியை நீதிமானாக்குகிறவர் என்னை நீதிமான் ஆக்கி விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். பாவின்ற வார்த்தை வாயிலிருந்து வர வேணாம், நீதிமான் என்கிற வார்த்தை வரட்டும் வாயிலிருந்து. இதை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு எங்களுக்கு போதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் தேவனுக்கு விரோதிகமாக இருந்த எங்களை நேசித்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து நான் பாவிகளே இருந்தபோதே எங்களை நேசித்தீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் இருக்கிற ஏதோ புண்ணியத்தினால் அல்ல, எங்களிடத்தில் இருந்த நன்மைகள்னால் அல்ல, உம்மிடத்தில் இருந்த அந்த அன்பின் நிமித்தமாக எங்களை நேசித்தீர். உம்முடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டது. உம்முடைய அன்பு எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறது. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக்கி இருக்கிறது. அதற்கு நாங்கள் என்றைக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். எங்களை நீதிமான்கள் அறிவித்து விட்டீர். அந்த அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்களும் எங்களை நீதிமான்களிலிருந்து அறிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த உணர்வு உள்ளத்திலே பெருகட்டும், வளரட்டும். நாளுக்கு நாள் நீதிமான் என்கிற உணர்வு வளரட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலேயும் ஒவ்வொரு இருதயம் அதில் கட்டி எழுப்பப்படட்டும். தைரியத்தினாலும் விசுவாசத்தினாலும் ஒரு புதிய தெம்பினாலும் ஒவ்வொரு இருதயம் கட்டப்படட்டும். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.